அகிலம் நியூஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். இன்று வடக்கு, வடமத்திய, வடமேல், சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மொனராகல மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த மாவட்டங்களில் வெப்பச்சுட்டன், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பமானது கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு உள்ளிட்ட தூர இடங்களுக்கு திரும்புவதற்காக நேற்று நுவரேலியா பிரதான பேருந்து நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குறிப்பாக டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக இன்று வரை மலேக தொடர்ந்து சேவைகள் முழுமையாக இல்லாததால் நுவரேலியா பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகள் பேருந்துகள் போதியளவு சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என தெரிவித்தனர். ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் நுவரேலியாவில் வசந்த காலம் கொண்டாடப்படுவதால் அதிகமாக வெளி மாகாணங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் பேருந்து சேவையை நம்பி வருவது வழக்கமாகும். இவ்வாறு அதிக பயணிகள் வருகை தருபவர்கள் என தெரிந்தும் போதுமான பேருந்துகள் இல்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். மிகுந்தலை மருதன்குளம் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த இரு சிறுவர்களை காப்பாற்றச் சென்ற தந்தையொருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மருதன்குளம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று மதியம் தனது நண்பருடன் குளத்திற்கு சென்றிருந்த போதே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இதன்போது அங்கு நீராடிக் கொண்டிருந்த தனது மகன் மற்றும் மற்றொரு சிறுவன் ஆகியோர் திடீரென நீரில் மூழ்குவதைக் கண்டு அவர்களை காப்பாற்ற இவர் குளத்தில் குதித்துள்ளார். சிறுவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்ட தந்தை எதிர்பாராத விதமாக தான் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ஆனமடுவ பரமாகந்த மலைப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த கட்டுத்துப்பாக்கி வெடித்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஆனமடுவ பரமாகந்தகம பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான ராகம பகுதியில் உள்ள பரிசு பொருட்கள் விற்பனை நிலையத்தில் பொருட்களை திருடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பெண் கொடூரமாக தாக்கப்பட்டு அவரது தலைமுடி வெட்டப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பெண்ணை தாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குழுவினர் நேற்று வெலிசர பதில் நீதிபதி முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2024 முதல் 2026 வரை சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புக்லர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவரான கரண்தனிய ராஜு என்பவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த சந்தேக நபருக்கு எதிராக இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களால் 15 பிடியாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு 26 வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். புத்தாண்டு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிவாயு விநியோகம் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதன்படி லிட்ரோ எரிவாயு விநியோகம் வழமை போன்று முன்னெடுக்கப்படுவதாகவும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்னு குணவர்த்தன தெரிவித்தார். அதற்கமைய மே மாதம் வரை தேவையான அளவு எரிவாயு கையிருப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல லாப்ஸ் எரிவாயு விநியோகமும் வழமை போன்று நடைபெறும் என்று லாப்ஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி ஹம்பாந்தோட்டை உள்ளிட்ட பிரதான முனையங்கள் வழியாக 5000 மெட்ரிக் டன் எரிவாயு விநியோகிக்கப்படும் என லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுவரேலியா ஹட்டன் பிரதான வீதியில் தலவாக்கல பெயாவெல் பகுதியில் நேற்று மதியம் 12:15 மணியளவில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பண்டாரவளையில் இருந்து ஹட்டன் நோக்கி சென்ற காரும் தலவாக்கலையில் இருந்து நுவரேலியா நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் உடனடியாக லிந்துலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்தில் 2 வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக காரில் பயணித்தவர்களுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்களில் எவரும் விரும்புகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு இலகுவாக கடல் கடந்த இந்திய குடியுரிமை அந்தஸ்து வழங்குங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய தூதரகத்தில் செயல்படும் இலங்கை தோட்ட தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை என்ற நிறுவனத்தின் நோக்கங்களை விரிவுபடுத்தி மலையக கல்வி வளர்ச்சிக்கான அனைத்து உதவிகளையும் இந்த நிறுவனத்தின் ஊடாக செய்யுங்கள் உள்ளிட்ட இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்களுக்கான உதவி நோக்கங்கள், வீடமைப்பு, பாடசாலை கல்வி, புலமை பரிசில்கள், பாடசாலை பௌதீக வளங்கள், பல்கலைக்கழக வளாக ஸ்தாபிதம், இந்தியாவின் நவோதயா பாடசாலை திட்டத்தின் அடிப்படையில் ஆங்கில மொழி மூல சர்வதேச இந்து பாடசாலை, ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, தாதியர் பயிற்சி கலாசாலை, தொழில்நுட்ப பயிற்சி கலாசாலை, கடல் கடந்த இந்திய குடியுரிமை இலகுபடுத்தல் ஆகிய பல்நோக்கு அடிப்படையிலும் அதேபோல் எமக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்படவும் வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாம் முன்வைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை கொழும்பு நகரம் மற்றும் அதனைச் சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துணை ஜனாதிபதி இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைய உள்ளதுடன் அங்கிருந்து அவர் பிரமுகர் வாகன பேரணியில் காலிமுகத்திடல் டாச் சமுத்ரா ஹோட்டலுக்கு வருகை தரவுள்ளார். பிரித்தானியாவின் கொவன்ட்ரி பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்த இலங்கை மாணவி ஒருவருக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்ட ஒரு நாள் தாமதம் காரணமாக அவரது கல்வி பாதிக்கப்பட்டதுடன் நாடு கடத்தப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 25 வயதுடைய நவோத்யா டி சில்வா என்ற மாணவியை இந்த நிலைக்கு முகம் கொடுத்துள்ளதாக த கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது குறித்த மாணவி பிரித்தானியாவில் தங்குவதற்கான மேலதிக அனுமதிக்காக விண்ணப்பித்துள்ளார். அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அவர் உடனடியாக இலங்கைக்கு அனுப்பப்படுவார் என தெரிவிக்கப்படுகிறது. ஒரு தொழில்நுட்ப தாமதத்தால் மாணவியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள இந்த சம்பவம் புலம்பெயர் சமூகத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் மண்டபம் அடுத்த ஐயந்தோப்பு தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரையில் இறந்த நிலையில் 10 வயது மதிக்கத்தக்க ஆண் கடல் பசு ஒன்று கரை ஒதுங்கியதை கண்ட மீனவர்கள் மண்டபம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கிய கடல் பசுவை ஆய்வு செய்தனர். பின்னர் உடற்கூராய்வுக்காக கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வில் குறித்த கடல் பசு சுமார் 800 கிலோ எடை கொண்டதாகவும் அதன் அகலம் 115 சென்டிமீட்டர் மற்றும் சுற்றளவு 230 சென்டிமீட்டர் எனவும் தெரிய வந்துள்ளது. வனத்துறையினர் தெரிவித்ததாவது, கடல் பசுவின் உயிரிழப்பிற்கான துல்லியமான காரணம் உடற்கூராய்வுக்கு பின்னரே உறுதியாக தெரிய வரும். இது மீன்பிடி படகின் அடிப்பகுதியில் உள்ள இரும்பு விசிறி தாக்கத்தால் ஏற்பட்டதா அல்லது வயது மூப்பு மற்றும் உடல் நல குறைபாடு காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் குற்றவாளிகள் தொலைபேசி அல்லது இணையம் வாயிலாக நபர்களை தொடர்பு கொள்கின்றனர். உங்கள் மீது ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறி மிரட்டும் அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லது நிவாரணம் வழங்க பணம் தேவை என வலியுறுத்துகின்றனர். குற்ற விசாரணை என்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கிறார்கள். இவ்வாறான சைபர் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் மட்டும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 10,015 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் 3,100 முறைப்பாடுகள் நேரடியாக இவ்வாறான சைபர் மோசடிகளுடன் தொடர்புடையவையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்காக பணம் தராத ஆத்திரத்தில் மகன் தாக்கியதில் தாய் உருளந்த சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது. சித்தாண்டி 4 பழைய சந்தை வீதி வேலாயுதம் வீதியில் வசிக்கும் குமாரசாமி வசந்தா என்ற 39 வயதான பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த வீட்டில் உயிரிழந்த பெண்ணும் அவரது 23 மற்றும் 22 வயதுடைய 2 மகன்களும் வசித்து வந்துள்ளனர். குடிபோதை காரணமாக இந்த வீட்டில் தாய்க்கும் மகன்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அயலவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். எரிசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் நேற்று முன்தினம் தமது பதவிகளில் இருந்து விலகியமை எதிர்க்கட்சியின் ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களின் பலத்த அழுத்தம் காரணமாகவே இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ள போதிலும் அரசாங்கம் இதனை ஒரு சுயாதீன விசாரணைக்கான நடவடிக்கை என கூறி நியாயப்படுத்த முயல்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் அகில நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.